என்னோட வாய்ஸ் அண்ட் இந்த ஸ்லைடு தெரியுது அப்படின்னா, ஸ்லைட் மூவ் ஆகுது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு சாட்ல போடுங்க. சார் உங்களுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கு சார், ஸ்லைட் தெரியுது சார். ஓகே ஃபைன். ஓகே, தேங்க்யூ. So another 2 minutes நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வெரி குட் மார்னிங் எவ்ரிவன். நான் அசோக் பேசுறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். வெல்னஸ் ட்ரைனிங்கோட டே 1ஓட ஒரு சின்ன ரீகேப்போட இன்னைக்கு இருக்கக்கூடிய செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெல்த்னா என்ன, வெல்னஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு 3 ஸ்டேஜஸ் தான். ஒன்று ஹெல்த்துங்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த ஹெல்த்துங்கிற ஸ்டேஜை தாண்டி நம்ம 2 ஸ்டேஜுக்குள்ள தான் நம்ம லைஃப், மீதி இருக்கக்கூடிய லைஃப் போயிட்டு இருக்கு. ஒன்று ப்ரீ இல்னஸ், நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். 2வது டிசீஸ் பீரியட், நோய் வந்த பின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த நோய் வரதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, இது எதனால இந்த நோய்கள் உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்னைக்கு காற்று, தண்ணீர், உணவு இதெல்லாமே எதையுமே நம்ம மாற்ற முடியாது. அது தவிர நம்முடைய லைஃப் ஸ்டைல் பிளஸ் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள், இது எல்லாத்தினாலுமே இன்னைக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் முழுமையாக பாதிக்கப்படுகிறது. அதனாலதான் 70% மக்கள் இன்னைக்கு ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. 30% மக்கள் டிசீஸ் வந்த பிறகு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள அவங்க இருக்காங்க. இந்த 2 ஸ்டேஜ்ல எதுல இருந்தாலுமே பொதுவாகவே நம்மளுடைய சம்பாதிச்ச பணம் காணாமல் போகுது, ஆரோக்கியம் காணாமல் போகுது. இதனால மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்படும். ஸோ நம்ம கனவுகள் அடைய முடியாத ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுகிறோம். அப்ப நம்ம உடல் எதால உருவாக்கப்பட்டது அப்படின்னா, கோடிக்கணக்கான செல்ஸ்னால உருவாக்கப்பட்டது. இந்த செல்ஸ் எல்லாமே சேரும்பொழுது டிஷ்யூஸ், திசுக்களாக மாறும். இந்த டிஷ்யூஸ் எல்லாமே உடல் உறுப்புகளாக மாறக்கூடியது. அந்த உறுப்புகள் வேலை செய்ய ஒரு சிஸ்டம் இருக்குது. எல்லாமே சேர்ந்துதான் முழு மனித உடல். அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அந்த 5 தூண்களால் மட்டும்தான் முடியும். முதல் தூண் டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த தூண். 2வது நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள். 3வது தூண் ஃபிட்னஸ், உடல் எடை கரெக்டா பேலன்ஸ்ல இருக்கணும். 4வது தூண் பாடி சிஸ்டம் அண்ட் 5வது தூண் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். இந்த 5 தூண்கள் இது எல்லாமே ஒரு நாளும் நமக்கு அவசியம். அதே போல நம்ம லைஃப் லாங் இந்த 5 pillars ஆஃப் குட் ஹெல்த், இதனால மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுக்கு அடுத்த 2 கேள்விக்கான பதில் நம்ம பார்த்தோம். தட் இஸ், ஒன்று ஃபார்மசூட்டிக்கல்னா என்ன, இன்னொன்று நியூட்ராசூட்டிகல்ஸ்னா என்ன. ஸோ டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்குங்கிற அவசியம் கிடையாது. 2வது, அதே போல் நம்ம மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணுங்க, சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுங்கன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுமே பார்த்தோம். அதுக்கு அடுத்து சில ப்ராடக்ட் கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோம். தட் இஸ் வெஸ்டீஜ் பிரைம் ப்ராடக்ட்ஸ். அதில் ஒரு 4 ப்ராடக்ட் இருந்தது.
இந்த 4 ப்ராடக்ட்டுமே அந்த லாஸ்ட் பில்லர் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இந்த பில்லருக்குள்ள இந்த 4 ப்ராடக்ட்டுமே அடக்கம். அடுத்ததா இம்யூனிட்டி பூஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இந்த 5 ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே 2வது தூண் நியூட்ரிஷன் அதுக்குள்ள அடக்கமாகும். 3வது ரீதி நம்ம பார்த்தது வந்து கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். பிகாஸ் நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்க டீம் மெம்பர்ஸ் இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் ட்ரைனிங் வந்துட்டு யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு ரிமைண்டர் கொடுத்துட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்க. சார் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். யா பண்ணலாம். ஹோல்ட் பண்ணுமா? கண்டினியூ பண்ணலாமா? டீம் கண்டினியூ பண்ணலாமா, வெயிட் பண்ணலாமா சொல்லுங்க. ஓகே ஃபைன். ஸோ அந்த பாடி சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்குமே 2 விஷயம் ரொம்ப முக்கியங்கிறத பார்த்தோம். ஒன்று வந்து கொழுப்பு சத்து, இன்னொன்று சர்க்கரை சத்து. கொழுப்பு சத்து இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறதான் லாஸ்ட் செஷன் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனா மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கிளைசிமிக் ஹெல்த். ஸோ ஒரு கிளைசிமிக் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக நம்ம உடம்புக்கு சர்க்கரை சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ சர்க்கரையோட அளவு இதுதான் நம்ம பாடிக்கு ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதனால தான் இந்த சர்க்கரை சத்து வந்து மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாக போகும்போது என்ன ஆகுது? இந்த உடம்புக்குள்ள பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ ஜென்ரலா 80லேருந்து 100 இந்த ரேஞ்ச்ல சுகரோட அளவு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் சுகர் லெவல்ஸ். அதுவே 100லேருந்து 126க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ சர்க்கரை நோய் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். 126க்கு மேல போகும்போது இதை டயபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். எதனால இதை நம்ம சொல்றோம்? ஒரு சுகர் அப்படிங்கிறது, ஒரு டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நோய் கிடையாது. இன்ஃபேக்ட் இது எல்லாமே இது வந்து ஒரு டிசார்டர், நம்ம பாடியில ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டர். நம்ம சாப்பிட்ற உணவு வயிறுல போய் செரிமானமாகி சர்க்கரை சத்தாக மாற்றப்படுகிறது. அந்த சுகர் கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்? மூளைக்கு மெசேஜ் போகும், மூளை கணையத்திற்கு மெசேஜ் கொடுக்கும். ஸோ மெசேஜ் ரீச் ஆன உடனே கணையத்திலிருந்து இன்சுலின் செக்ரேட் ஆகும். இந்த இன்சுலின் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனோட மெயின் யூசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்ஸோட டோரை ஓபன் பண்ணும். ஸோ தட் இந்த சுகர் வந்து செல்ஸ்குள்ள போக முடியும். ஸோ இன்சுலின் வந்து ஒரு கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்மல் நம்ம பாடியில இப்படிதான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ சப்போஸ் நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகல, சர்க்கரை சத்தாக மாறல. ஸோ சர்க்கரை சத்தா மாறலன்னா கணையத்திற்கு மெசேஜ் போகாது, கணையத்திலிருந்து இன்சுலின் செக்ரேட் ஆகாது. ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வந்து கணையத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுக்கு மெசேஜே வராது. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல வருஷங்களா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் போகும்பொழுது இது சர்க்கரை நோய், அதாவது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்சுலின் ஊசி போறவங்க எல்லாமே டைப் 1 டயபெட்டிக். 2வது ஒரு ஸ்டேஜ் நம்ம பாடி மாற ஆரம்பிக்குது. இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகும், சர்க்கரை சத்தாக மாற்றப்படும், மூளைக்கு மெசேஜ் போகும், மூளையிலிருந்து பாங்க்ரியாஸ்க்கு மெசேஜ் போகும், பாங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலின் செக்ரேட் ஆகும். இந்த இன்சுலின் இந்த சர்க்கரையை செல்ஸ்க்கு கொண்டு போகும். ஆனா இந்த டைம் என்னன்னா, நம்ம செல்ஸ் வந்து இந்த சுகரை அலோவ் பண்ணாது. பிகாஸ் நம்ம உணவுல இருந்து வரக்கூடியது என்னன்னா அந்த கெட்ட சர்க்கரையாக இருக்கும். இந்த கெட்ட சர்க்கரை செல்ஸ்குள்ள போச்சுன்னா செல்ஸ் டோட்டலா டேமேஜ் ஆகும். அதனால இன்சுலின் இருந்தும் எப்ப நம்ம உடம்புனால அதை பயன்படுத்த முடியாம போகுதோ இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ்ல டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட்னு மெடிசன்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம செல்ஸ்குள்ள போகாத இந்த சுகர் இது திரும்ப பிளட்லயே சர்க்குலேட் ஆகும். இது ஆல்ரெடி கெட்ட சுகர். இந்த கெட்ட சுகர் பிளட்ல சர்க்குலேட் ஆகும்போது இது கண் பார்வையை டேமேஜ் பண்ணக்கூடியது, கல்லீரல் டேமேஜ் பண்ணக்கூடியது, சிறுநீரகத்தை டேமேஜ் பண்ணக்கூடியது, நரம்புகளை வந்து தேய்மானத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த எக்ஸஸ் சுகர் அப்படிங்கிறது பல விதத்துல நம்ம பாடி ஆர்கன்ஸை டோட்டலா டேமேஜ் பண்ணக்கூடியது. அதனால்தான் இந்த சுகரோட லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. இது நம்ம பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இதை பேஸ் பண்ணி இந்த டயபெட்டிக்கா இல்லையா, இல்ல டேப்லெட்ஸா, இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸா, எப்படி இதை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்க. பட் இந்த லாங் டேர்ம்ல இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது இந்த மெடிசன்ஸ்னால பல விதமான பாதிப்புகள் ஏற்படும். அப்ப நேச்சுரலா நமக்கு ஒரு ரெமெடி தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நீம்ங்கிறது என்ன? வேம்பு அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இயற்கையாகவே இந்த நீம் பொறுத்த வரைக்கும் இது பவர்ஃபுல் பிளட் பியூரிஃபையர், ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடியது நீம். நீம் ஒரு நல்ல கிருமி நாசினி, வயிறு குடல் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை நீம் கொண்டு. தலைமுடி உதிர்வு இருக்கு, தலையில வந்து டாண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா நீம் வந்து பயன்படுத்தலாம். இன்ஃபேக்ட் நீம் எடுக்கிறதுனால கேன்சரோட ரிஸ்க் வராமல் தடுக்க முடியும், அதே போல இதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். நீம் எடுக்கிறதுனால மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். ரெண்டாவது ப்ளோட்டிங், வயிறு உபசமா இருக்கு, மசில் கிராம்ஸ் ஆகுது, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வராமல் தடுக்கக்கூடியது நீம். ஜென்ரலா நீம் ஒரு நாளைக்கு வந்து 2 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கணும். பட் டயபெட்டிஸ்க்கு நீம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா டெய்லியே 3 கேப்சூல் 3 வேளைக்கு சாப்பிட்ட பிறகு நீம் எடுத்துட்டு வரணும். நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரையினால தான் இன்னைக்கு நிறைய நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்குது. காரணம் அதுல 23 விதமான கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த ஒயிட் கலர் வரத்துக்காக, சுகருக்கு ஒயிட் கலர் வரத்துக்காக. ஸோ இந்த ஒயிட் சுகர்னால நிறைய டேமேஜஸ் அப்படின்னு ஏற்படக்கூடியது. அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்க்கக்கூடியது அந்த ஸ்டிவியா, சீனி துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்ப், மூலிகை, அதுதான் இந்த ஸ்டிவியா. ஸ்டிவியால இருக்கக்கூடிய அந்த இனிப்புத்தன்மைங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரை விட 300 மடங்கு அதிகமான இனிப்புத்தன்மை ஸ்டிவியால இருக்கு. அங்க சார்ஜர் போய் கார்ல இருக்கு, எடுத்து வரேன். விஷ்ணு அதை எடுத்து வா, மியூட் பண்ணீங்க ப்ளீஸ். அதை எடுத்துட்டு வாடா, தட்டு எடுத்துட்டு வாடா. ஸ்டிவியால அதிக கலோரிகள், கொழுப்பு இதெல்லாமே கிடையாது. இதனால பாடி வெயிட் ஏறாது. ஸோ வெயிட் கான்சியஸா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஸ்டிவியாவை பயன்படுத்தலாம். அடுத்த கேட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஃபிட்னஸ் அண்ட் டயட். ஸோ ஃபிட்னஸ்னா என்ன? நம்ம உயரத்திற்கு தகுந்தாற் போல உடல் எடை வந்து இருக்கும். ரெண்டாவது டயட் அப்படின்னா எப்போதுமே சிம்பிள் ஃபுட், நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டா வந்து அது இருக்கணும். இது ரெண்டுமே சரியா இல்லாத போது என்ன ஆகலாம்? சர்க்கரை நோய் வரலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், புற்றுநோய் வரலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். நைட்டு படுத்தா தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்களா? இது எல்லாத்துக்குமே இந்த அளவுக்கு அதிகமான பாடி வெயிட் முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதை பேலன்ஸ் பண்றது தான் புரோட்டீன். புரோட்டீன் அப்படிங்கிறது என்ன? புரோட்டீன் வந்து ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன், நம்ம பாடிக்கு நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. அதே போல புரோட்டீன்ஸ் என்ன சொல்றோம்? இது பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எல்லா விதமான வளர்ச்சியை சப்போர்ட் பண்ணக்கூடியது முக்கியமாக இந்த புரோட்டீன் பவுடர். ஸோ மசில்ஸ் டெவலப் ஆகணுமா, பாடி பில்டிங் போறவங்க மசில்ஸ் டெவலப் பண்றதுக்கு புரோட்டீன் எடுக்கலாம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ரிப்பேர் பண்றதுக்காக, அந்த டேமேஜஸ் கரெக்ட் பண்றதுக்கு புரோட்டீன் சப்போர்ட் பண்ணக்கூடியது. தலைமுடி கொட்டுதா, புரோட்டீன் எடுக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, புரோட்டீன் வந்து எடுக்கலாம். நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இது கரெக்டா ஜென்ரேட் ஆகிறதுக்கு புரோட்டீன் சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக புரோட்டீன் இதுல கலோரிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறதுனால நம்ம பாடி வெயிட்டை கரெக்டா பேலன்ஸ் பண்றதுக்கு பெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் இருக்கு. இந்த புரோட்டீன் பவுடர்ல வே புரோட்டீன் அண்ட் சாய் ஐசோலேட். வே புரோட்டீன்ஸ்ங்கிறது நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன்ஸ். அதே மாதிரி சோயாபீன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த புரோட்டீன்ஸ் இதுதான் சாய் ஐசோலேட். நம்மளுடைய புரோட்டீன் பவுடர் ஒரு வேலைக்கு, அதாவது ஒரு சர்விங் அப்படின்னா 10 கிராம் எடுக்கணும். இந்த 10 கிராம்ல எவ்வளவு கிடைக்குது? 8 கிராம் வரைக்கும் புரோட்டீன்ஸ் கிடைக்கும். தட் இஸ் மேக்ஸிமம் 80% ஆஃப் புரோட்டீன்ஸ் ஒரு சர்விங்ல நம்மளுடைய புரோட்டீன் பவுடர்ல இருந்து நமக்கு கிடைக்கும். நம்ம புரோட்டீன் பொறுத்த வரைக்குமே இதை வந்து பால்ல கலந்து சாப்பிடலாம், தண்ணியில கலந்து சாப்பிடலாம், ஜூஸ்ல கலக்கலாம், சூப்ல கலக்கலாம், சும்மா வெறுமையை அப்படி கூட எடுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபுட்ல மிக்ஸ் பண்ணி கூட எடுக்கலாம். எப்படி வேணாலும் புரோட்டீன் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 டைமோ 2 டைமோ எப்படி தேவைப்படுதோ அதற்கேற்றார் போல புரோட்டீன் எடுக்கலாம். வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃப்டர் ஃபுட் புரோட்டீன் எடுங்க. வெயிட்டை குறைக்கணும் இல்லை வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுமா, எம்டி ஸ்டொமக்ல புரோட்டீன் எடுத்துக்குவாங்க. ஸோ இது ஜென்ரலா புரோட்டீன் எடுக்கிறதுக்காக. இன்ஃபேக்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க புரோட்டீன் எடுக்கலாமா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. தாராளமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் புரோட்டீன் எடுத்துட்டு வரலாம். பாடி பில்டிங் பண்றாங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்களா, அப்போ அவங்களுக்கு வந்து இந்த 10 கிராம்ஸ் அப்படிங்கிறது பத்தாது. ஸோ மினிமம் ஒரு சர்விங் அப்படிங்கிறது அவங்களுக்கு 30 கிராம்ஸ் வேணும். ஸோ 30 கிராம்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஜென்ரலா ஒரு டேபிள் ஸ்பூன் 5 கிராம், அப்போ 6 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து புரோட்டீன் பவுடருக்கு அவங்க எடுத்துட்டு வரணும். இந்த புரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் இது ஜென்ரலா 12ல இருந்து எத்தனை வயசு வேணாலுமே எடுக்கலாம். இன்விகோ புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிறது 5ல இருந்து 12 வயசு. ஸோ புரோட்டீன்ஸ்க்கான ஜென்ரல் ஏஜ் செக்மெண்ட்டுங்கிறது இதுதான். அதிக உடல் எடை, உடல் பருமன், இன்ஃபேக்ட் இது ரொம்ப காமனா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்ஃபேக்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க, அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட 300 மில்லியன் பீப்புள் உலகத்துல ஒபீஸா இருக்காங்க, அதிக உடல் எடை, உடல் பருமனா இருக்காங்க.
இன்ஃபேக்ட் அமெரிக்கா, சைனா அடுத்ததாக இந்தியா ரொம்ப ஃபாஸ்டா இந்த உடல் பருமன் இதுல வந்து முன்னேறிட்டு வருது. ஸோ பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரேஞ்சஸ் தான் வெஸ்லிம் ரேஞ்ச். வெஸ்லிம் ஷேக். இந்த வெஸ்லிம் ஷேக் ஒரு சர்விங்ல எவ்வளவு தேவைன்னா 30 கிராம். இன்ஃபேக்ட் இந்த டப்பாலேயே அந்த ஒரு ஸ்கூப் இருக்கும். அந்த ஸ்கூப் ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 கிராம்ஸ் அளவு. ஒரு 30 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன கிடைக்குது? கிட்டத்தட்ட 10 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், 4 கிராம் வரைக்கும் நார்ச்சத்து ஃபைபர் கிடைக்குது, 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே சேரும்பொழுது ஒரு வேலைக்கு நம்ம வெஸ்லிம் ஷேக் எடுத்தோம்னா 108 கிலோ கலரிஸ் எனர்ஜி நம்ம பாடிக்கு கிடைக்கக்கூடியது. வெஸ்லிம் ஷேக்ல எக்ஸலண்டான ஒரு மேங்கோ ஃபிளேவர் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மேங்கோ ஃபிளேவர் ஆர் வெஸ்லிம் ஷேக் கொழுப்பு இல்லாத பால்ல மிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் சில பேர் கொழுப்பு இல்லாத பால் தனியா என்னால வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வாட்டர்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பட் ஒன்லி திங் இஸ் பால் இல்லைன்னா மில்க் இது ரெண்டுமே சூடா இருக்கக்கூடாது. ஒன்று சில்லுன்னு இருக்கலாம், இல்லை நார்மலா இருக்கும். ஏன்னா ரெண்டு சூடா இருந்து வெஸ்லிம் ஷேக்கை மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்? அதுல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து லாஸ் ஆகும். ஸோ வெஸ்லிம் ஷேக்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா நம்ம பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது பிளட்ல குளுக்கோஸ் லெவல்ஸ் ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். ஸோ இது ஸ்லோவா ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா சீக்கிரத்துல பசிக்காது, ரொம்ப நேரம் வரைக்கும் நம்ம சாப்பிடாம மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் பாடிக்கு தேவைப்படக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கு. வெஸ்லிம் ஷேக் எப்போ எடுக்குன்னா ஒரு வேளை உணவு எடுக்காம அதுக்கு பதிலாக வெஸ்லிம் ஷேக் எடுக்கும். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்னு பார்த்தோம். ஸோ வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ஆஃப்டர் ஃபுட் இல்லை, ஃபுட்டே இதுதான். பெஸ்ட் டைம் எப்பன்னு கேட்டீங்கன்னா நைட் டைம்ல எடுத்துட்டு வரலாம். பிகாஸ் மோஸ்ட்லி நைட் டைம் நம்மளுடைய ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக தான் நைட்ல நம்ம எடுக்கணும். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்றோம்? நைட்டு நல்ல ஒரு கட்டு கட்டுவோம். ஸோ பெஸ்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா நைட் டைம்ல வெஸ்லிம் ஷேக் வந்து எடுக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா இந்த வெஸ்லிம் ரேஞ்ச் எடுக்கிறோம் சார், இதை ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா திரும்ப வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு. நேச்சுரலி நம்ம எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா பாடி வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி கெயின் ஆக விட்டுட்டோம். நேச்சுரல் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உணவை கட்டுப்படுத்துறது. ரெண்டாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பேர்ன் ஆகும். ஸோ அதை பேர்ன் ஆகணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும். இன்ஃபேக்ட் இந்த வெஸ்லிம் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டான டயட் அண்ட் எக்ஸசைஸ் இதை ரெகுலரா பண்ணும்போது திரும்பவும் வெயிட் கெயின் அப்படிங்கிறது வராது. நம்ம பழைய லைஃப் ஸ்டைலுக்கு திரும்ப மாற ஆரம்பிச்சோன்னா மேபி வெயிட் கெயின் வரலாம். ஸோ வெஸ்லிம் கேப்சூல்ஸ்ல 4 முக்கியமான ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒப்பன்ஷியானா சப்பாத்தி களி. இந்த சப்பாத்தி களி எடுக்கிறதுனால என்ன ஆகுது? பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். தென் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. கார்சினியாங்கிறது குடம்புளி, குழம்புல பயன்படுத்தக்கூடிய ஒரு புளி வகை. இன்ஃபேக்ட் அந்த கொழுப்பு உருவாக்கக்கூடிய என்சைம்ஸ் அதை டோட்டலா வந்து கட் பண்ணும். ஸோ மேற்கொண்டு ஃபேட் வந்து நம்ம பாடியில டெவலப் ஆகாது. கோலியஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஃபேட் இதெல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். பைப்பரின், வால் மிளகு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைப்பரின் அந்த நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்களோட அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் மெட்டபாலிசம், செரிமான சக்தி அதிகப்படுத்தக்கூடியது வெஸ்லிம் கேப்சூல். வெஸ்லிம் கேப்சூல் எப்போ எடுக்கணும்? 100 கிலோக்கு மேல இருக்காங்கன்னா ஒரு வேளைக்கு 3 கேப்சூல். காலையில ஒரே ஒரு டைம் எந்திரிச்சோடனே ஒரே டைம் வந்து 3 கேப்சூல் எடுக்கலாம். அப்படி எந்திரிச்சோடனே 3 கேப்சூல் எடுக்க முடியலன்னா பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெஸ்லிம் கேப்சூல் வந்து எடுத்துக்கலாம். 100 கிலோக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா 1-2 கேப்சூலும் வெஸ்லிம் எடுத்து வரலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லிம் டீ. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் என்ன இருக்கும்? ஜென்ரலாகவே நம்ம டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் இல்லை ஜூசஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து எடுத்துப்போம். அந்த லிக்விட் கண்டென்ட்காக நம்ம எடுப்போம். மோஸ்ட்லி இதுல பயன்படுத்தக்கூடிய அந்த சுகர் இருக்கலாம், மில்க் இருக்கலாம், இது எல்லாமே என்னன்னா நம்ம பாடியில திரும்ப இந்த கேலரிஸை ஆட் பண்ணும். ஸோ கேலரிஸ் ஏற 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 என்ன ஆகுது? வெயிட்டும் கெயின் ஆகிட்டே தான் வரும். வெஸ்லிம் டீல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்று கிரீன் டீ, கிரீன் காஃபி அண்ட் கார்சேனியா. கிரீன் டீங்கிறது ஜென்ரலாகவே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும், நியூட்ரிஷனோட அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்க முடியும். கிரீன் காஃபி இது நம்ம பாடியோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தட் அன்னெசரி அந்த ஃபேட் அக்யூமுலேஷன் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. கார்சீனியா இருக்கிற அன்வான்ட் கொழுப்பு இதெல்லாமே கரைச்சி உடம்புல இருந்து த்ரூ ஸ்வெட் ஏதோ ஒரு ரூட்ல நம்ம பாடியில இருந்து வெளில கொண்டு வரும். ஸோ வெஸ்லிம் டீ எப்போ எடுக்கலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ்
நமக்கு எப்போ வேற ஏதாவது ஒரு ஜூஸோ இல்ல டீயோ காஃபியோ சாப்பிடணும்னு தோணுதோ அதற்கு பதிலாக வெஸ்லம் டீ எடுக்கலாம். வெஸ்லம் டீல எக்ஸலண்டான ஹனி லெமன் ஃபிளேவர் இதுல இருக்கு. ஸோ வெஸ்லம் டீ பொறுத்த வரைக்கும் இது தனியா பால் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர் ஆர் கோல்டு வாட்டர் எதுல வேணாலும் வெஸ்லம் டீ மிக்ஸ் பண்ணலாம். ஒரு சர்விங் அப்படின்னு பார்க்கும்போது 5 கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு 180 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வெஸ்லம் டீ எடுத்துட்டு வரலாம். ஸோ வெஸ்லிம் ரேஞ்ச் கரெக்டான மெத்தட் எப்படி எடுக்கணும்னா, காலையில எம்டி ஸ்டொமக்ல 1 2 3 கேப்சூல்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது மிட் மார்னிங் ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும்போது வெஸ்லிம் டீ எடுத்துக்கலாம். அதே போல ஈவினிங் 5:36 அந்த டைம்ல டீ எடுத்துக்கலாம். நைட் ஒரு 8 or 9 o'clock அந்த டைம் ரேஞ்சில் வெஸ்லிம் ஷேக் வந்து எடுக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் சில பேர் கேட்குறாங்க, சார் இது எடுத்ததுக்கு அப்புறமே எனக்கு பசிக்குது, இதான் ஒன்று சாப்பிடலாமா அப்படின்ட்டு. ஸோ வெயிட்டை குறைக்கணுமா வெயிட்டை ஏற்றணுமாங்கிறது எடுக்கிறவங்க தான் டிசைட் பண்ணணும். டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன். டீடாக்ஸ்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புக்குள்ள காற்று, தண்ணீர், உணவு எல்லாத்துலேருந்து தொடர்ந்து நச்சு பொருட்கள் போயிட்டு தான் இருக்கு. இது ஏதோ ஒரு ரூட்ல நம்ம பாடியிலேருந்து வெளில தள்ளும். இப்போ நம்ம டெய்லி வந்து குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம்? பிகாஸ் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த டர்ட் இதெல்லாம் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த கிருமிகளோ இல்லை டர்ட்டோ இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்றோம். சரி, இன்டர்னலா உள்ளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய இந்த கிருமிகள் இருக்கலாம், டஸ்ட் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்றது? இதுதான் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ரெஜுவினேஷன். ரெஜுவினேஷன் என்ன? புதுப்பித்தல், மறுவாழ்வு, புனரமைப்பு, இது எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த செல்கள் இதெல்லாம் திரும்ப ஹெல்த்தியான எனர்ஜெட்டிக்கான செல்ஸாக சேஞ்ச் ஆகணும். அதுதான் ரெஜுவினேஷன். குர்குமின் பிளஸ். குர்குமின் அப்படிங்கிறதுனா மஞ்சள். மஞ்சளுக்கு எத்தனையோ மருத்துவ குணம் இருக்குன்னு தெரியும். அந்த மஞ்சள்ல அந்த மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியதான் குர்குமின். குர்குமின் பிளஸ் அப்படின்னா இது கூடவே ஆம்லா அண்ட் பைப்பரின், வால்மிளகு, இது மூணும் சேர்ந்துதான் குர்குமின் பிளஸ். குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால காக்னிட்டிவ் பவர், தட் இஸ் மூளையோட செயல்பாடுகள், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, ஞாபக சக்தி இதெல்லாமே கொடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா, எஸ்பெஷலி இப்போ கொரோனா வைரஸ்னால முக்கியமா நுரையீரல் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ அவங்களுக்கும் குர்குமின் பிளஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். மஞ்சள் எப்போதுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா குர்குமின் பிளஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எலும்பு மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு குர்குமின் பிளஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன், வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். மஞ்சள் பொறுத்த வரைக்குமே எப்போதுமே ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு. ஸோ ஒரு அடிபட்டுச்சு அந்த காயம் சீழ் பிடிக்காம சீக்கிரமா அந்த புண் ஆற்றக்கூடிய தன்மை குர்குமின் பிளஸ்ல இருக்கு. முக்கியமாக கேன்சர், ஸோ கேன்சர் செல்ஸை அழிக்கக்கூடிய தன்மை குர்குமின் பிளஸ்ல இருக்கு. அதே போல கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்டோட பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். குர்குமின் பிளஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வரணும். பாரம்பரியமிக்க சீன மருத்துவத்திலிருந்து புகழ்பெற்று இருக்கக்கூடிய ஒரு காளான், அதுவும் சிகப்பு காளான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேனோடர்மா. இந்த கேனோடர்மாவை கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடர்ந்த காடுகளை செத்து போன பட்டு போன மரத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான சிகப்பு கலர் காளான் வந்து முளைக்குமா. இந்த காளான்லேயே கிட்டத்தட்ட 38,000 வகை இருக்கு. பட் 200 வகைக்கு தான் மருத்துவ குணம் இருக்கு. அந்த 200 வகையுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேனோடர்மா. கேனோடர்மால 400+ ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ், நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பலவிதமான இன்கிரீடியன்ஸ் லைக் பாலிசாக்கரைட்ஸ், அடினோசைன், ட்ரைடெர்பனாய்ட்ஸ், கேனோட்ரிக் எசன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இது மாதிரி பல விதமான ஊட்டச்சத்துக்கள் கேனோடர்மால இருக்கு. நம்ம பாடியோட pH பேலன்ஸை ஆசிட் லெவல் இருந்து ஆல்கலைன் லெவல், கரியமில தன்மையாக மாற்றக்கூடியது கேனோடர்மா. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலுமே அதுல இருந்து நம்ம பாடி ஹெல்த்தியா மாற்றக்கூடியது கேனோடர்மா. கேனோடர்மா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுனாலே நியூட்ரிஷனோட அவைலபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால நம்ம உடம்புல எப்போதுமே நல்ல ஒரு எனர்ஜி, ஸ்டாமினா இது எல்லாமே இருக்கும். டீடாக்ஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி கேனோடர்மால இருக்கிறதுனால செல்ஸ் எல்லாமே திரும்ப புதுப்பிக்கக்கூடிய தன்மை கேனோடர்மால உண்டு. ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி, ஏன்னா நம்ம பாடிக்கு என்ன வேணும்? பிராணவாயு, ஆக்சிஜன், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவை. ஸோ அந்த கேரிங் கெப்பாசிட்டி கேனோடர்மால எவ்வளவு இருக்குன்னா 8,000 parts per million. கேனோடர்மா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுல முக்கியமாக
புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, மூளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேனடோமானால. ஸோ பேசிக்காகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இன்ஃபேக்ட் இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக என்ன ஆகும்னா, அந்த காலில் பார்த்தீங்கன்னா, அதாவது புண்ணு வந்துச்சுன்னா அந்த புண்ணு சீக்கிரத்தில் ஆறாது. அதே மாதிரி இப்போ ஸ்கின்ல ஏதாவது அடிபட்டுருச்சு, ஸ்கின் வந்து இந்த கலர் மாறிடுச்சு, ஸ்கின் வந்து பழையபடி அந்த சேம் கலருக்கு வரணும், ஹீல் ஆகணும், ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகணும் அப்படின்னா கேனடோமாவை நம்மளுடைய கோகனட் ஆயில் அதோட மிக்ஸ் பண்ணி டயபெட்டிக் ஃபுட் இருந்ததுன்னா அந்த ஃபுட்ல எங்க புண்ணு இருக்கோ அந்த புண்ணு மேல அப்ளை பண்ணலாம். அதே போல ஸ்கின் வந்து இந்த சேம் டோன் சேம் கலர் வரதுக்கு ஸ்கின்னுக்கு மேலையும் அப்ளை பண்ணலாம். கேனடோமா நல்ல ஒரு குவாலிட்டியான தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேனடோமா பயன்படுத்தலாம். கேனடோமா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் பிஃபோர் ஃபுட் எடுத்துட்டு வரணும். கால் பாதம் வழியாகவும் நச்சு பொருள்களை வெளியேற்றக்கூடியதான் இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ். அக்குபஞ்சர் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா கால் பாதத்துல 60 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு பாயிண்ட்டும் நம்மளுடைய உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடியது. ஸோ நைட் தூங்கும்போது கால் பாதத்துல இந்த ஃபுட் பேச்சஸ் ஒட்டிட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில பார்க்கும்போது இதோட கலர் ப்ரௌன் ஆர் பிளாக் கலர்ல மாறி இருக்கும். பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபோலைட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், டாக்ஸின்ஸ் இதெல்லாம் கால் பாதம் வழியா வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த ஃபுட் பேச்சஸ் தொடர்ந்து பயன்படுத்தணும். எப்ப இதே போல இந்த ஒயிட் கலருக்கு திரும்ப மாறுதோ அது வரைக்கும் பயன்படுத்தணும். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 10 பேச்சஸ் தான் இருக்கும். ஸோ 2 காலில் ஓட்டினா 5 நாள் வரும். ஜெனரலா 5 நாள்ல திரும்ப ஒயிட்டுக்கு மாறிடும். அப்படி மாறலன்னா இன்னொரு கோர்ஸ், இன்னொரு பாக்ஸ் வந்து ஃபுல்லா ஓட்டலாம். யாருக்கு ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ் கொடுக்கலாம்னா, வாய் வழியா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியாத கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க, 2வது கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்க. கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு நம்ம எந்த சப்ளிமெண்ட்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டோம். அந்த கண்டிஷன்ஸ்ல அவங்களுக்கு இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். பிகாஸ் இந்த டாக்ஸின்ஸை பாடியிலேருந்து ரிமூவ் பண்றதுக்காக. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளோ டோட்டலா மாறி போச்சு. இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல மெயினா அஃபெக்ட் ஆகுது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வாயில ஆரம்பிச்சு ஆசன வாயில முடியும். இப்ப என்ன ஆயிடுச்சு, சாப்பிட்ற நேரத்துல தூங்குறோம், தூங்க வேண்டிய நேரத்துல வேலை செய்யறோம், வேலை செய்ய வேண்டிய நேரத்துல தூங்குறோம். இந்த சைக்கிள் இது டோட்டலா மாறும்பொழுது நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கன்ஸுமே ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அந்த டைம்ல தான் கரெக்டா அது ஒர்க் ஆகும். அப்ப சாப்பிட வேண்டிய நேரத்துல நம்ம தூங்கும் போது என்ன ஆகும், ஆல்ரெடி நம்ம வயிறுல வந்து ஆசிட்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது உணவு கிடைக்காம அது வயிற்றை இன்னும் அரிக்க ஆரம்பிக்கும். அல்சர் மாதிரியான ஃபார்மேஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கு. இன்னொரு ப்ராப்ளம் லூஸ் மோஷன், டயரியா. பிகாஸ் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் டோட்டலா கொலாப்ஸ் ஆகுறதுனால ஒன்னு கான்ஸ்டிபேஷன் இல்ல லூஸ் மோஷன், இந்த மெட்டபாலிசம் டோட்டலா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். டயட்ரி ஃபைபர் இதுல இருக்கக்கூடிய சிக்கரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், மால்டோடெக்ஸ்ட்ரின் அண்ட் குவார்கம் முக்கியமான இந்த 3 விதமான ஃபைபர்ஸ் இருக்கக்கூடியதான் நம்மளுடைய இந்த டைஜஸ்டிவ் ஃபைபர். ஜென்ரலா இந்த ஃபைபருங்கிறது நம்ம வயிறுல போய் டைஜஸ்ட்லாம் ஆகாது. இது என்ன ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும், ரஃபேஜ். இந்த ரஃபேஜ் வயிறுல இருந்து சிறுகுடல் பெருகுடல் வழியா மூவ் ஆக ஆரம்பிக்குது. தேவையில்லாத கழிவுகள், நச்சுப் பொருட்கள் இதெல்லாமே இந்த ரஃபேஜ்குள்ள கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபைபர் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கும். ஏன்னா தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுது, இந்த ஜெல்லோட மூவ்மெண்ட் வந்து மோஷன் போகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். டயட்ரி ஃபைபர் எடுக்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். லூஸ் மோஷன் இருந்தாலும் லூஸ் மோஷனை இல்லை டயரியாவை அரெஸ்ட் பண்ணக்கூடியது ஃபைபர். முக்கியமாக நார்ச்சத்து எடுக்கும்போது என்னாகும், வயிறு திம்முன்னு ஆயிடும், பசிக்காது. ஸோ பாடி வெயிட்டை குறைக்க நினைக்கிறவங்க, வெயிட் லாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டயட்ரி ஃபைபரும் எடுக்கலாம். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்களுக்கும் ஃபைபர் கொடுக்கறதுனால சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். ஃபைபர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில காலையில மதியம் 2 வேளை மட்டும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபைபர் எடுத்துட்டு வரலாம். நம்ம பாடி ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் கண் அப்படிங்கிறது இந்த பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் அதற்கான ஒரு விழிப்புணர்வுங்கிறது நமக்கு கிடைக்குது. கண்ணில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன, கண்ணில் எரிச்சல், நமச்சல், வலி, வீக்கம் இது வரலாம். கண்ணு ரெட்டிஷா மாறலாம். கண்ணுல இருந்து தனித்தனியா வந்துட்டு இருக்கும். பார்வை மங்க தொடங்கும். எழுத்துக்கள் வந்து தெளிவா தெரியாது. கிட்ட பார்வை, தூர பார்வை ஏற்படலாம். மெட்ராஸை பாக்டீரியானால கண்ணில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். இதெல்லாம் காமனா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். பட் இதை தாண்டி
கண் பார்வையை பாதிக்கக்கூடியது 3 இருக்கு. ஒன்னு குளுக்கோமா. பொதுவா நம்ம கண்ணுக்கு ஒரு பிரஷர் இருக்கு. இந்த பிரஷர் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்? கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்க தொடங்கி ஒரு ஸ்டேஜ்ல கண் பார்வை போயிடும். அப்படி கண் பார்வை போயிடுச்சுன்னா திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்ணு முக்கியமா பாதிக்கும். அதே மாதிரி மேக்குலாங்கிற ஒரு பகுதி கண்ணுல இருக்கு. இதுல இருந்தா மூளைக்கு நரம்புகள் வந்து கனெக்ட் ஆகுது. ஆப்டிக் நர்வ்ஸ். ஜெனரலா 40 வயசு தாண்டும் போது ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து டீஜெனரேஷன் ஆகும். தேய்மானம்ங்கிறது ஏற்படும். அப்ப அதனாலேயே மூளைக்கு வந்து கரெக்டா அந்த மெசேஜஸ் வந்து போகாது. ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் இதுல இருக்கக்கூடியது மேரிகோல்டு அப்படிங்கிற ஒரு பூ, பில்பெரிங்கிற ஒரு பழம். இந்த மேரிகோல்ட்ல லூட்டின், ஜியாசாந்தின்கிற 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம கண்ணுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனா நம்ம உடம்புனாலே கண்ணுனாலே உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து தான் இந்த லூட்டின், ஜியாசாந்தின் கண்ணுக்கு கிடைக்கும். ஸோ ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் எடுக்கிறதுனால கண்ணில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், எரிச்சல், நமைச்சல் இது குறையும். இரண்டாவது மெட்ராஸை, அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. பில்பெரி இந்த ஃப்ரூட் இருக்கிறதுனால அந்த மேக்குலர் டீஜெனரேஷன் ஏற்படாமல் தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஐ சப்போர்ட் எடுத்தா நான் கண்ணாடி ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. சி மேபி பாசிபிள், பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எத்தனை வருஷமா கண்ணாடி போடுறீங்க, கிட்ட பார்வை இருக்கா, தூர பார்வை இருக்கா, கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினல் டேமேஜஸ் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். சில பேருக்கு இமீடியட்டா ரிசல்ட் கிடைக்கலாம். மேபி அவங்க புதுசா கண்ணில் அந்த டேமேஜஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். பட் ரொம்ப வருஷமா கண்ணாடி போடுறவங்க இருக்காங்க அப்படின்னா 1 மாசம் 2 மாசம் ஐ சப்போர்ட் கேப்சூல் எடுத்த உடனே கண்ணாடி ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறது கரெக்ட் இல்லை. லாங் டேர்ம்ல எடுக்கும்போது மேபி அந்த பெனிஃபிட் கிடைக்கலாம். லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து எடுக்கும்போது இந்த பெனிஃபிட்ஸ் அவங்க பார்க்க முடியும். ஐ சப்போர்ட் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிடும் போதே கேப்சூலை சேர்த்து முழுகணும் வித் ஃபுட், இல்லைன்னா இமீடியட்லி ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வரணும். பெண்களுக்கான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடியதான் விமன் ஹெல்த். பொதுவா பெண்களோட லைஃப் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ்ல டோட்டலா இம்பேலன்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். இந்த இம்பேலன்ஸ் எதனால ஏற்படக்கூடியது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீரியட்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த வயது. சராசரியா 12 வயசு, பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ்ல 8-9 வயசுலலாம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுது. ரெண்டாவது பிரெக்னன்சி, இந்த 10 மாசம் ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது மெனோபாஸ், 45-50 வயதை தாண்டும் பொழுது பீரியட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிக்குது. இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டா டிஸ்டர்பன்சஸ் ஆகும். இதனால வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன? ஒன்னு அனீமியா, ரத்த சோகை, ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இரண்டாவது தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்பர் ஹைப்போ. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுனாலே சடனா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா சடனா வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். குரல் வந்து அப்படியே டோட்டலா மாற ஆரம்பிச்சிடும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஸோ ஆண்களுக்கு வர மாதிரி பெண்களுக்கும் நிறைய இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். பட் சிம்டம்ஸ் வந்து ஆண்கள் மாதிரி இருக்காது, டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். மார்பக புற்றுநோய், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகள்லாம் ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆயிரும், ஸோ ஈஸியா ஃப்ராக்சர் ஆயிரும். பிசிஓடி, நீர்க்கட்டிகள், இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பெண்களுக்கு வரக்கூடியது. இது ஜென்ரலாகவே அந்த 8லேருந்து 40-45 வயசு ஹார்மோன்ஸ் டோட்டலா இம்பேலன்ஸ் ஆகும்போது இத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் பெண்களுக்கு வரலாம். ஸோ பெண்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணா ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ணணும். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆச்சுன்னா மீதி இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே பேலன்ஸ் ஆகும். அதனால தான் ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி அப்படின்னா தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. ஷதாவரி மேக்ஸ் அப்படிங்கும் போது ஷதாவரி கூட அசோக மரத்திலிருந்து இருக்கக்கூடிய மரப்பட்டை, லிகோரைஸ், அதிமதுரம், இந்த 3 விதமான இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடியதான் ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி எடுக்கிறதுனால ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. ரெண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமா வந்து குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா, மேபி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இருக்கலாம். ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பெண்களுக்கான இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை ஹெல்த்தி ஆக்கக்கூடியது ஷதாவரி. செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது ஷதாவரி. பீரியட்ஸ்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? சில பெண்களுக்கு வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்கு. சில பெண்களுக்கு முதல் நாள் ப்ளீடிங் ஹெவியா இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளீடிங்கே இருக்காது. சில பெண்களுக்கு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட கண்டினியூஸா ப்ளீடிங் இருந்துட்டே இருக்கும். சில பெண்களுக்கு 15 days 20 days ஒன்ஸ் எல்லாம் திரும்ப ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடும், பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும். இது எல்லாமே டோட்டலா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த அசோகா. லிகோரைஸ், அதிமதுரம், இது நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடியது. அதே மாதிரி ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது.
சதாவரி மேக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். அனிமியா ரத்த சோகைங்கிறது பெண்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஹீமோகுளோபினோட அளவு 12 14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் இருக்கணும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மேக்ஸிமம் 8 9க்கு மேல ஹீமோகுளோபின் லெவல்ஸ் இருக்கிறது இல்ல. பிகாஸ் பீரியட்ஸ்னால, ரெண்டாவது பிரெக்னன்சினால. ஹீமோகுளோபின் இந்த 2 வார்த்தையை பிரிக்கணும். ஹீம்னா அயன். ஸோ இரும்பு சத்து இல்லாமல் ரத்தம் உற்பத்தி ஆகாது. நல்ல ரத்தம் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா சிகப்பணுக்கள் வேணும். அந்த சிகப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியதா ஃபோலிக் ஆசிட். அதனாலதான் ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ். பிளஸ் அப்படின்னு சொன்னா இதுல விட்டமின் சி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். விட்டமின் B12 இருக்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது. ஜிங்க் எலும்புகளோட தேய்மானத்தை வராமல் தடுக்கக்கூடியது. ஃபோலிக் அண்ட் அயன் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுத்து பாருங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆண்கள் விட பெண்களுக்கு ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன், அதுதான் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். காரணம் என்னன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு அந்த யூரின் போகக்கூடிய குழாய் யுரித்ரா, இந்த யுரித்ராங்கிறது சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா இருக்கும். இந்தியாவில் மட்டுமே 80 லட்சம் பெண்கள் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அதுல 20% பெண்கள் 6 months to 1 yearக்குள்ள இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எங்கெங்க வரலாம்? பொதுவா இந்த கிட்னிஸ்ல இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். ரெண்டாவது, யூரின் கலெக்ட் ஆகக்கூடிய இந்த பை, இந்த யூரிட்டர் அப்படின்னு சொல்லும், இதுல இன்ஃபெக்ஷன் வரலாம். யூரின் தங்கக்கூடிய பிளாடர், சிறுநீர் பை, இதுல ஆர் யூரின் போகக்கூடிய இடம் யுரித்ரா. இந்த 4 பகுதிகளில் எங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். இதோட அறிகுறிகள் என்ன? யூரின் போகும்போது அதிக எரிச்சல், வலி, நமச்சல், இது யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கு. ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குலாம் திரும்ப யூரின் போற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். பிகாஸ் இந்த பிளாடர் வந்து ஃபுல்லா எம்டி ஆகாது. அர்ஜென்சி, வெளியில போகும்போது யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனடியாக எங்கேயாவது யூரின் போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். யூரின்ல பிளட் கலந்து வரலாம். யூரின் வந்து பால் மாதிரி ஒயிட் கலர்ல மாறலாம். அதே மாதிரி யூரின்ல அதிகமாக நுர வர ஆரம்பிக்கலாம். பெண்களுக்கு அடி வயிறுல தொடர்ந்து வலி இருந்துச்சுன்னா அது யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஆண்களுக்கு ரெக்டம், மோஷன் போகக்கூடிய பாதையில இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம். அதுக்காக தான் வெஸ்டீஜ் கிரான்பெரி கேப்சூல்ஸ். கிரான்பெரிங்கிறது நார்த் அமெரிக்கால அதிகம் விளையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பழ வகை. இதுல ப்ரோ ஆந்தோசைனிடன்ஸ், விட்டமின்ஸ், விட்டமின் சி அண்ட் ஃபைபர், இது 3தோட ரிச் சோர்ஸ் இருக்கக்கூடியதான் கிரான்பெரி. பழங்காலத்திலேருந்தே லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு கிரான்பெரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர முக்கியமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு கிரான்பெரி ரெக்கமெண்டட். டிமானோஸ் அப்படிங்கிறது ஆப்பிள், ஆரஞ்சு, பீச்சஸ், ப்ளூபெரி, பில்பெரி, இந்த மாதிரி சில பழங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சுகர். ஸோ கிரான்பெரி வித் டிமானோஸ் இந்த காம்பினேஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த பிளாடர் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. ரெண்டாவது, யூரினரி ட்ராக்ல இந்த பாக்டீரியா தங்க விடாமல் தடுக்கக்கூடியது. விச் மீன்ஸ் அந்த 6 months 1 yearக்கு ரிப்பீட் ஆகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கிரான்பெரி. கிரான்பெரி இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் 5 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் பொதுவாக ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல அந்த டாய்லெட்ஸ் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஈஸியா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். கிரான்பெரி ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூல் முழுங்கணும். அப்படி இல்லைன்னா இமீடியட்லி ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு பாருங்க. பொதுவாக நம்மளுடைய வயதை டிசைட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தலைமுடி அண்ட் ஸ்கின். நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு குரோனாலஜி ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். குரோனாலஜி ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக நம்ம பிறந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜஸ்ல நம்ம உடம்புக்குள்ள அந்தந்த மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜை தாண்டின பிறகு திரும்ப அந்த தேய்மானங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஃபைனலி டுவர்ட்ஸ் த எண்ட் நம்ம மூவ் பண்ணி போக ஆரம்பிப்போம். பட் இன்னைக்கு ஏஜிங் ஃபேக்டர்ஸ் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லேயே நம்ம பார்த்தோம். 60 வயசுல வர வேண்டிய டிசீஸ் எல்லாம் இப்போ 40 வயசுல வருதுன்னு பார்த்தோம். ஸோ எப்போ ஏஜிங் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ நம்மளுடைய தலைமுடியும் சரி, ஸ்கின் எஸ்பெஷலி ஃபேஸ், இதுவும் ரொம்ப ஸ்பீடா அந்த டேமேஜஸ் ஏற்படக்கூடியது. ஸோ தலையில் இருக்கக்கூடிய டேமேஜ் என்ன? தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும், இந்த டென்சிட்டி அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிக்குது, இள நரை, சின்ன வயசுல நரமுடி வர ஆரம்பிக்குது. ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல அங்கங்க பிளாக் ஸ்பாட்ஸ் வரலாம். ஸோ ஸ்கின்னோட சுருக்கங்கள் வந்து ஸ்கின்ல வந்து ஏற்படலாம். டெர்மடைசஸ், பிளெமிஷஸ், இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரக்கூடியது.
எதனாலனா இதுலயும் 2 காரணங்கள். ஒன்னு பொல்யூஷன், அதிகமாக ஸ்மோக், டஸ்ட் இதுல எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது ஸ்கின் பாதிக்கலாம், தலைமுடியும் பாதிக்கலாம். சன்லைட்ல டைரக்டா ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆனாலுமே இந்த பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது. இன்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை, முக்கியமாக விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ். இன்னைக்கு சின்ன வயசுல இருக்கக்கூடிய எத்தனை விதமான ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், புகையிலை, இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே நம்முடைய ஸ்கின்ல, நம்ம பாடியில இந்த ஆக்சிடேஷனை அதிகமாக்கும், நச்சு பொருட்களை அதிகமாக உருவாக்கும். அதுக்காக தான் ஹேர் ஸ்கின் நெயில் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஹேர் ஸ்கின் நெயில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அமினோ ஆசிட்ஸ், தட் இஸ் புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதை தவிர கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் போரேஜ். ஸோ கிரீன் டீ பத்தி வெஸ்ட்லிம்லயே நம்ம பார்த்தோம். போரேஜ் அப்படிங்கிறது ஒமேகாங்கிற ஒரு நல்ல கொழுப்பு, அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வகை. ஹேர் ஸ்கின் நெயில் இதை தலைமுடியை பாதுகாக்கக்கூடியது, குரோத்தை கொடுக்கக்கூடியது, இளநரை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல அந்த சுருக்கங்கள் வராமல் தடுக்க முடியும். பிளாக் ஸ்பாட்ஸோ, பிக்மெண்டேஷனோ, பிளெமிஷஸோ இது ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். டெய்லி 2 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு பாருங்க. லைஃப் லாங் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிஸ்டம், பாடி சிஸ்டம், அதுதான் அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது போன் அண்ட் ஜாயிண்ட்ஸ்னால உருவாக்கப்பட்டது. நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்கு, அதை இணைக்கிறது 360 ஜாயிண்ட்ஸ். இந்த ஜாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 2 எலும்புகளோட இணைப்பு. ஒரு எலும்புக்கு மேலையும் கீழையும் வெள்ளை கலர்ல ஒரு பகுதி இருக்கும். இதற்கு பேரு கார்டிலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், குருத்தெலும்பு. பொதுவா சில காரணங்களால என்ன ஆகும்னா இந்த கார்டிலேஜ் தேய்மானம் ஏற்படும். இந்த தேய்மானத்தினால இந்த எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு உறைய ஆரம்பிக்குது. பிகாஸ் இந்த கார்டிலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 போன்ஸ்க்கு நடுவில் ஒரு குஷன் எஃபெக்டை கொடுக்கும். என்ன ரீசன்ஸ்னால இது ஏற்படும்? ஒண்ணு கால்சியத்தோட பற்றாக்குறை, சரியான ஊட்டச்சத்து உணவுல இல்லாதது ஒரு காரணம், உடல் பருமன் ஒரு காரணம், வயது ஒரு காரணம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறவங்க, எஸ்பெஷலி இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரிலாம் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார மாதிரி ஆகும். ஸோ கிராஜுவலி என்ன ஆகுதுன்னா இந்த தேய்மானம் வரும்போது இந்த ஜாயிண்ட் பெயினாக மாறும். இந்த ஜாயிண்ட் பெயின் கண்டினியூ ஆகும்போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகளோட தேய்மானம், தென் ஆர்த்ரைட்டிஸா மாறக்கூடியது. ஒரு எலும்புக்கும் இந்த முதல் படத்துல பார்க்கலாம், வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பகுதி, இதுக்கு பேர் தான் கார்டிலேஜ். நான் சொன்ன இத்தனை விதமான ரீசன்ஸ்னால இந்த 2வது படத்துல நம்ம பார்க்கலாம், இந்த கார்டிலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்குது. ஜென்ரலா 2 எலும்புக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும், ஒரு குஷன் இருக்கும். பிளஸ் இதை சுத்தி சானோவியல் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கு, இது வந்து ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தேய்மானம் ஆகும்போது 2 எலும்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த க்ளோஸா வரும்போது ஒன்னோட ஒண்ணு உராய்வு தன்மை, அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாகும். ஆகிறதுனாலதான் தரையில உட்காந்தா எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது, படியேற முடியாது. இந்த ரீசன்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் இதுதான். இதுக்கு பேர் தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே 40 வயசுல வரக்கூடிய ப்ராப்ளம். அதுல இருந்து லைஃப் லாங்கா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ரொமட்டாய்டு, இன்ஃபேக்ட் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது முடக்குவாதம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் எனக்கு டவுட்ஸ் கேட்கறாங்க, முடக்குவாதத்துக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு. முடக்குவாதம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பெண்களுக்கு மெனோபாஸ்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இதுவும் கேன்சர் மாதிரி தான். இனி வரைக்கும் இதற்கான ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே இதுல பெரிய ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது. குளுக்கோசமின்ங்கிறது நம்ம பாடியிலேயே உருவாகக்கூடிய முக்கியமான ஒரு அமினோ சுகர். நம்ம பாடி இது எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த குருத்தெலும்பு டெவலப் ஆகிறதுக்கு, குருத்தெலும்பு தேயாம தடுக்கிறதுக்காக பாடி உருவாக்கக்கூடியது. அதனாலதான் வெஸ்டீஜ் குளுக்கோசமின். ஸோ வெஸ்டீஜ் குளுக்கோசமின் இதை எடுக்கிறதுனால குருத்தெலும்பு தேய்மானத்தை தடுக்க முடியும், திரும்ப அந்த குருத்தெலும்பை ரீபில்ட் பண்ண முடியும், வலி வீக்கத்தை குறைக்கக்கூடியது குளுக்கோசமின். சுகர் இருக்கிறவங்களுக்கு குளுக்கோசமின் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மெயினா இது வந்து ஒரு அமினோ சுகர். இந்த அமினோ சுகர் அப்படிங்கிறது சுகர் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப எது முக்கியம்னு பார்க்கணும், சுகர் கண்ட்ரோல் பண்றது முக்கியமா இல்ல எலும்பு மூட்டு தேய்மானம் முக்கியமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த கேஸ் இல்ல சுகரோட
எலும்பு மூட்டு தேய்மானம் முக்கியம்னா குளுக்கோசமின், சுகர் இருக்கவங்க கொடுக்கலாம். கூட என்ன பண்ணலாம், குளுக்கோ ஹெல்த், நீம் இந்த மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். குளுக்கோசமின் ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 டேப்லெட் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவாங்க. கொலாஜன்ங்கிறது நம்ம பாடியிலேயே உருவாகக்கூடிய முக்கியமான ஒரு புரோட்டீன்ஸ், புரதச்சத்து. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது ஸ்ட்ரக்சரல் புரோட்டீனா, பிகாஸ் டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த புரோட்டீன்ஸ். மெயினா தலைமுடி வளர்ச்சிக்கு, ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கு, மசில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, எஸ்பெஷலி போன்ஸோட டெவலப்மெண்ட் அண்ட் குருத்தெலும்போட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியதான் முக்கியமாக இந்த கொலாஜன். நம்ம பாடியிலே ப்ரொடியூஸ் ஆனா கூட ஜென்ரலா 40 வயசு தாண்டும் போது இந்த கொலாஜன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். குறையறதுனால தான் என்ன ஆகுது, எலும்புகள்லாம் அப்படியே ரொம்ப ஹார்டா மாறிடும். ஹார்டா மாறும்போது ஈஸியா லைட்டா அடிபட்டா கூட உடனே போன்ஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகும். வெஸ்டீஜ் கொலாஜன் இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இந்த பவுடர் ஃபார்ம்ல ஏன் கொடுத்துருக்கோம்னா அந்த பெப்டைட், ஸோ இமீடியட்டா ஜாயின்ட்ஸுக்கு மேல ஒரு ப்ரொடெக்ஷனை போய் கொடுக்கறதுனால தான் இது பவுடர் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். இது கூடவே இது ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட், ரோசிப் அப்படின்னா ரோஜா பூவோட மொக்கு பிளஸ் விட்டமின் சி, இது மூணும் சேர்ந்தது தான் வெஸ்டீஜ் கொலாஜன். கொலாஜன் ஒரு பேக்கெட் ஒரு 100 ml சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஃபுட் எப்படி வேணாலும் கொலாஜன் எடுத்து வரலாம். ஸோ கொலாஜன் எடுக்கிறதுனால மசில்ஸ் டெவலப் ஆகும், செரிமான சக்தி அதிகப்படுத்தும், வலி வீக்கத்தை குறைக்கக்கூடியது, முக்கியமா போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ்க்கு அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இது எல்லாமே கொடுக்கக்கூடியது கொலாஜன். கால்சியம், கால்சியம் நம்ம பாடிக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு மினரல். பிகாஸ் கால்சியம் போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது, அதே மாதிரி பல்லுக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு கால்சியம் வேணும். இதை தவிர கால்சியம் எடுக்கிறதுனால ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும், ஹார்ட் மசில் ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கால்சியம். பீரியட்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கால்சியம். பாடி வெயிட் கண்ட்ரோல் ஆகணுமா, கால்சியம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கால்சியம் ஒரு நாளைக்கு சராசரியா 1000 மில்லிகிராம்ஸ் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட். அதனால்தான் வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ். ஸோ வெஸ்டீஜ் கால்சியம்ல விட்டமின் D3 என்ரிச் பண்றதுனால கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா விட்டமின் டியோட மெயின் சோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சன்லைட், நம்ம ஸ்கின்ல படுறது, நம்ம ஸ்கின் உருவாக்குறது தான். பட் மெனி டைம்ஸ் சன்லைட் நம்ம எக்ஸ்போஸ் ஆகலை அப்படிங்கும் பொழுது இந்த விட்டமின் டி கிடைக்காது, கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் எலும்புகளுக்கு சேராது. அதனாலதான் நம்ம கால்சியம்ல விட்டமின் D3 வந்து என்ரிச் பண்ணிருக்கோம். கால்சியம் ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 டேப்லெட் வரைக்கும் எடுக்கலாம் ஆஃப்டர் ஃபுட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த 5 தூண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும், இப்போ கிளைசிமிக் ஹெல்த்னு பார்த்தோம், அது எதுல போய் சேரணும், அந்த 4வது தூண் ஆர்கன் சிஸ்டம்குள்ள அது போய் சேரணும். புரோட்டீன் பார்த்தோம், வெஸ்லும் ரேஞ்ச் பார்த்தோம், இதெல்லாம் அந்த 3வது தூண் ஃபிட்னஸ், அந்த தூண்களுக்குள்ள அது போகும். டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன் முதல் தூண், டீடாக்சிபிகேஷன் அந்த தூண், அந்த ப்ராடக்ட்ஸ் இதுல போகணும். பெண்களுக்கான ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் சதாவரி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது, ஸோ 5வது தூண்ல சதாவரி போகும். அதே போல அயன் அண்ட் ஃபோலிக்ங்கிறது நியூட்ரிஷன் 2வது தூண். ஹேர் ஸ்கின் நெயிலோ இல்ல யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், அகைன் இது ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம், அந்த தூண்ல அது போகணும். போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் நம்ம பார்த்துருக்கோம். போன் அண்ட் ஜாயிண்ட் பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம், பாடி சிஸ்டம் அது ஹெல்த்தியா இருக்கிறது 4வது தூணுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதுல போய் சேரும். இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யார் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னா அந்த 70% பீப்புள் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க இல்லையா, 70%ல தான் நம்மளும் இருக்கும். ஏற்கனவே உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்களே, அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டே அந்த செஷன்ல சொன்ன மாதிரி தான் சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் எடுக்கணும், பின்னாடி தான் எடுக்கணும், ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. வெறும் வயிற்றுல எடுக்க கம்ஃபர்டபுளா இல்ல, வயிறு ஒரு மாதிரி ப்ளோட் ஆகுது, வயிறுல ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கா, ஆஃப்டர் ஃபுட் எடுக்கலாம். ஜெனரலா எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே 12 வயசுக்கு மேலதான் ரெக்கமெண்டேஷன். சில சப்ளிமெண்ட்ஸ் 6 வயசுல இருந்து கொடுக்கலாம். ஸ்பைருலினா, கொலஸ்ட்ரம், கேனோடர்மா, இன்விகோ புரோட்டீன் பவுடர்,
krill oil, spirulina, colostrum, Invigo protein powder, krill oil and Ganoderma. இந்த 5 ப்ராடக்ட்ஸ் 6 வயசுல இருந்து கொடுக்கலாம். மீதி எல்லா ப்ராடக்ட்ஸுமே 12 வயசுக்கு மேல ரெக்கமெண்ட் பண்ணாலே போதும். இப்போ ஒரு நாளைக்கு 3-4 சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது சப்ளிமெண்ட் சேர்த்து எடுக்கலாமா? எஸ், தாராளமா சேர்த்து எடுக்கலாம். 2 காம்பினேஷன் மட்டும் அவாய்ட் பண்ணணும். அயன் ஃபோலிக்கும் கால்சியமும் அட் அ டைம் சேர்ந்து போட வேணாம். அதுக்கு மட்டும் ஒரு 3 மணி நேரம் கேப் கொடுங்க. ஸ்பைருலினா அயன் கண்டென்ட் இருக்கனால ஸ்பைருலினா கால்சியம் அட் அ டைம் சேர்ந்து எடுக்க வேணாம். ஒரு 3 மணி நேரம் கேப் எடுக்கும். மற்றபடி எந்த சப்ளிமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை தாராளமா சேர்ந்து எடுக்கலாம். ஸோ ப்ரீ இல்னஸ் கண்டிஷன்ஸ்ல இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது ஒரு டிசீஸ் வந்த பிறகு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ். ஆயுஷ் சாந்தி அப்படிங்கிறது ஆயுர்வேதாவை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ். பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆயுர்வேதம் என்ன சொல்லுது, உடல் மனம் ஆன்மா இது 3 எப்ப கண்ட்ரோல் ஆகுதோ அப்பதான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த நோய் இதையும் நம்ம பாடினால விரட்ட முடியும். இதுல ஒரு 8 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் நான் டீடைல்டா போறது இல்லை, பிகாஸ் சர்க்கரை நோய் எப்படி வருதுங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். குளுக்கோ ஹெல்த்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சார்னா வேங்கை மரத்தோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அதான் விஜய் சார். சினமன்னா லவங்கம், டர்மரிக்னா மஞ்சள், குடுச்சினா சீந்தல் கொடி. ஸோ நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடியதான் ஆயுஷ் சாந்தியோட குளுக்கோ ஹெல்த். இது எடுக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. 2வது இன்சுலின் செக்ரீஷன், பாங்க்ரியாஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுனால இன்சுலின் செக்ரீஷனை பேலன்ஸ் பண்ணக்கூடியது குளுக்கோ ஹெல்த். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் குளுக்கோ ஹெல்த் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். இது கூட தான் மற்ற சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். சுகரோட அளவு பொறுத்து குளுக்கோ ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணணும். 150-200 ரேஞ்சில் இருக்கா, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 3 வேளையும் குளுக்கோ ஹெல்த் எடுக்கணும். 200-300 ரேஞ்சில் சுகர் இருந்துச்சுன்னா ஹாஃப் அன் அவர் பிஃபோர் ஃபுட் 2-2-2 ஒரு நாளைக்கு கொடுக்கும். 400-500 ரேஞ்சில் சுகர் இருக்கா 3-3-3 ஹாஃப் அன் அவர் பிஃபோர் ஃபுட் கொடுக்கும். ஸோ சுகர் இன்க்ரீஸ் ஆக குளுக்கோ ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணும். சுகர் குறைய குளுக்கோ ஹெல்த்தை ரெடியூஸ் பண்ணலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ப்ரோகார்ட். இந்த ப்ரோகார்ட்லயே முக்கியமா அஸ்வகந்தா, பூண்டு, அர்ஜுனா அண்ட் குகுல், இது 4ம் சேர்ந்தது தான் ப்ரோகார்ட். ஸோ ப்ரோகார்ட் ஹார்ட்டை மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. ஹார்ட் பீட் வந்து கரெக்டா இருக்கும். கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கும். ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணக்கூடியது ப்ரோகார்ட். ப்ரோகார்ட் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவாரு. பொதுவாக நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடியது 2 உறுப்புகள், ஒன்று கல்லீரல், இன்னொன்று கணையம். ஸோ லிவர் அண்ட் கிட்னி 2 தான் மெயினா டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ். இதுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு ஆயுஷ் சாந்தியோட டாக்ஸ் கிளீன். த்ரிஃபலானா 3 காய்கள் சேர்ந்தது தான். கடுக்கா, தாண்டிக்கா, ஜாதிக்கா, இது 3 சேர்ந்தது தான் த்ரிஃபலான்னு சொல்லுவோம். நீம், வேம்பு இருக்கு, மஞ்சள் இதுல இருக்கு, ஸ்வர்ணபத்தி இருக்கு. டாக்ஸ் கிளீன் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்குவாங்க. பொதுவாக கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்பு மூட்டு தேய்மானம், இது எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா போன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆர் செல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா டேமேஜ் ஆகும். ஸோ அந்த செல் டேமேஜை தடுத்து திரும்ப வைட்டலைஸ் பண்றதுக்காக ஆயுஷ் சாந்தியோட வைட்டல் காம்ப்ளெக்ஸ். இதுல நெல்லிக்காய் இருக்கு, திராட்சை இருக்கு, கிரீன் டீ இருக்கு, கேரட் இருக்கு. இந்த 4 முக்கியமான இன்கிரீடியன்ஸ் ஆயுஷ் சாந்தி வைட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் பிஃபோர் ஃபுட் எடுக்கும். குளுக்கோ ஹெல்த், வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இது 2மே பிஃபோர் ஃபுட் எடுத்துட்டு வரணும். மீதி எல்லாமே ஆஃப்டர் ஃபுட் தான். கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம், கிட்னியை பொறுத்த வரைக்கும் 3 விதமான காம்ப்ளிகேஷன்ஸ்ல கிட்னி ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணலாம். 1 கிட்னில வரக்கூடிய கட்டிகள், 2வது கல் கிட்னி ஸ்டோன்ஸ், 3வது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த 3 கண்டிஷன்ஸ்ல கிட்னி ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல உப்பு அளவு அதிகமா இருக்கு, தட் இஸ் யூரிக் ஆசிட் வந்து அதிகமா இருக்கு. 2வது கிரியாட்டின் லெவல்ஸ், இந்த கிரியாட்டின் லெவல்ஸும் அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ கிட்னி ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நல்ல ரிடக்ஷன் வந்து கொடுக்கக்கூடியது கிட்னி ஹெல்த்.
கிட்னி ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துப்பாங்க. கல்லீரல் லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். ஸோ லிவர்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? ஒன்று ஃபேட்டி லிவர். லிவர்ல எக்ஸஸா அந்த கொலஸ்ட்ரால் போய் தங்கிறதுனால லிவர்ல பல்ஜிங் இருக்கும். ரெண்டாவது கொலாஜன். இந்த கொலாஜன் என்ன பண்ணும்? லிவர்ல போயிட்டு ஒரு கரை மாதிரி படியும். ஸோ லிவர் ஃபங்க்ஷன்ஸ் டோட்டலா டேமேஜ் ஆகும். ஸோ லிவர் டேமேஜ் ஆச்சு நிறைய பேருக்கு செரிமான ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா பைல் ஜூஸ் செக்ரேட் ஆகாது, அதனால டைஜஷன்ல இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ், மஞ்சக்காமாலை வரவங்களுக்கு மெயினா லிவர் டேமேஜ் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ்ல ஆயுஷ் சாந்தியோட லிவர் ஹெல்த் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். நுரையீரல் பொறுத்த வரைக்கும் 2 விதமா நம்ம பிரிக்கக்கூடியது. ஒன்று அப்பர் ரெஸ்பிரேட்டரி, இன்னொன்று லோயர் ரெஸ்பிரேட்டரி. அப்பர் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னா மூக்குல ஆரம்பிச்சு தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடியது அப்பர் ரெஸ்பிரேட்டரி. இதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன? ஜென்ரலா மூக்கு அடைப்பு, இல்லை மூக்குல இருந்து தனித்தனியா வர்றது, தொண்டை கரகரப்பு இருக்குல்ல, எச்சு முழுக்க முடியல, தொண்டையில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, இல்ல தொண்டை கட்ட ஆரம்பிக்குது, இதெல்லாமே அப்பர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். லோயர் ரெஸ்பிரேட்டரி பொறுத்த வரைக்கும் அலர்ஜி, வீசிங், ஆஸ்மா, நிமோனியா, பிராங்கைட்டிஸ், ஆல்வியோலைட்டிஸ், இதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய நுரையீரல்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், லங்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம். அப்பர் அண்ட் லோயர் ரெஸ்பிரேட்டரி இது ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியது ஆயுஷ் சாந்தியோட ரெஸ்போகேர். கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பும் ஏற்படுது. அதுல இருந்துமே அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ரெஸ்போகேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெஸ்போகேர்ல என்ன இருக்குன்னா, மிளகு இருக்கு, இஞ்சி இருக்கு, மஞ்சள் இருக்கு, துளசி இருக்கு, 10 விதமான மூலிகைகள்லேருந்து உருவாக்கப்பட்ட தாஷ்மூல், இது எல்லாமே சேர்ந்துதான் ஆயுஷ் சாந்தியோட ரெஸ்போகேர். ரெஸ்போகேர் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கலாம். இன்ஃபேக்ட் ரெஸ்போகேர் பொறுத்த வரைக்கும் இதை ப்ரிவென்டிவா கூட எடுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு என்ன, அந்த அலர்ஜிங்கிறது எப்போதுமே இருக்கும். கொஞ்சம் தூசி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி குடிச்சிட்டா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, இல்லை கிளைமேட் மாறிச்சுன்னா உடனடியாக சளி பிடிச்சிக்கும். அது மாதிரி காமன் கோல்டு இருக்கிறவங்க ரெஸ்போகேர் பயன்படுத்தலாம். 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு ஒரு நாளைக்கு. லாஸ்ட் இயர் நம்ம லான்ச் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட், எக்ஸ்க்ளூசிவா ஆண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஏன் இது ஆண்களுக்கு முக்கியமா தேவைன்னா, ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இருக்கு. பட் முக்கியமா ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட்னால ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இந்த யூரினரி பிளாடர் தான், சிறுநீர் கலெக்ட் ஆகக்கூடிய இந்த பேக் இருக்கு. இந்த பேக் கீழே வரக்கூடியதான் யுரித்ரா அப்படின்னு சொல்லுவோம். இது வழியா தான் யூரின் பாஸ் ஆகும். ஸோ பிளாடருக்கு கீழே இந்த யுரித்ராவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி, இதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, செமினல் ஃப்ளூயிட், அதாவது விந்தணுக்கள் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முக்கியமாக இந்த ப்ராஸ்டேட்டோட சப்போர்ட் வந்து தேவைப்படுகிறது. பொதுவாக ஆண்களுக்கு இந்த டெஸ்டிஸ் விரைகள்ல ஸ்பெர்ம் செல் உருவாகும். அந்த ஸ்பெர்ம் செல் லிக்விடா மாற்றக்கூடியது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, என்லார்ஜ்மெண்ட் பெருசாயிடும். ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆகும் பொழுது இந்த சிறுநீர் போகக்கூடிய குழாய், இந்த யுரித்ராவை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணும். ஸ்குவீஸ் பண்ணா பிடிச்சி ப்ரெஷர் போட்டு அழுத்தும். இந்த மாதிரி இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் போட்டு அழுத்தும் போது என்ன ஆகுது, யூரின் போகிறதுல நிறைய பிரச்சனை வரும். ஜெனரலா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, அதுவும் சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். 70% ஆண்களுக்கு 50-60 வயதை தாண்டும் போது யூரின் போறதுல ப்ராப்ளம் இருக்கும். இப்ப இதை ஸ்குவீஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, சில பேருக்கு யூரின் போகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில பேருக்கு யூரின் வராது, யூரின் போகும்னு நினைப்பாங்க, ஆனா யூரின் அவுட்புட்டே இருக்காது. சில பேருக்கு சொட்டு சொட்டா யூரின் போகும். சில பேர் யூரின் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த ஃபோர்ஸ் வராது. சில பேருக்கு வந்து பயங்கர அர்ஜென்ட்டா இருக்கும், யூரின் வந்து அடக்க முடியாது, ரொம்ப அர்ஜென்ட்டா வரும். அதனாலே என்ன பண்ணுவாங்க, வெளியிலாம் டிராவலே பண்ண மாட்டாங்க. பாத்ரூம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் டிராவலே பண்ணுவாங்க. இது என்லார்ஜ்மெண்ட்னால. இதுதான் பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு மெடிக்கல் டர்ம். ரெண்டாவது இன்ஃப்ளமேஷன், வீக்கம். ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீங்கும் பொழுதும் இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கும். மூன்றாவது வரக்கூடியதான் ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ டைரக்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷன்ஸ்ல
புனர்னவா, வருண், சதாவரி, கஞ்சனார், ஷிலாஜித், கோக்ஷர, அபராஜிதா அண்ட் சுபாரி. இந்த காம்பினேஷன்ஸோட நம்ம கொண்டு வந்ததுதான் இந்த ஆயுஷ் சாந்தேல ப்ராஸ்டேட் கேர் எக்ஸ்க்ளூசிவா ஆண்களுக்காக. ஸோ ப்ராஸ்டேட் கேர் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ யூரின் ஃப்ளோ வந்து திரும்ப நார்மல் ஆகும். யூரினோட ப்ரொடக்ஷன், யூரினோட அவுட்புட் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆகக்கூடியது. ப்ராஸ்டேட்ல இன்ஃப்ளமேஷன், வீக்கமோ இல்லை என்லார்ஜ்மெண்ட்டோ ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஆயுஷ் சாந்தேவோட ப்ராஸ்டேட் கேர். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு பாருங்க. ஆண்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆர் விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்தாலும் ஆயுஷ் சாந்தேவோட ப்ராஸ்டேட் கேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆயுஷ் சாந்தே ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வயது அப்படிங்கிறது என்னன்னா 18. ஜென்ரலா சுகரோ, பிபிஓ, கிட்னி ப்ராப்ளமோ, லைக் லிவர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நார்மலா ஒரு 30-40 இயர்ஸ்க்கு மேல வரக்கூடியதுதான். இன் ஜெனரல் நம்ம 18 வயசுக்கு மேலன்னு சொல்றோம். பட் பொதுவாக இந்த ப்ராப்ளம் வரக்கூடியது இந்த 35-40 வயசுக்கு மேலதான் இந்த ஆயுஷ் சாந்தே ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும். ரெஸ்போ கேர் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா கோல்டுங்கிறது ரொம்ப காமன் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு ரெஸ்போ கேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸ் ஒரு சப்ளிமெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் அந்த 2 கேள்விக்கான பதில் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். இன்னொரு 2 கேள்விக்கான பதில் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வருது? சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நான் ஏன் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அடுத்தது சைடு எஃபெக்ட்ஸ். 3த்துக்கான பதில் இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம், ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கும் பொழுது ஒரு 4 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் ஆகணும். இந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனா தான் அந்த ரிசல்ட்ஸ்ங்கிறது பெர்மனண்டா கிடைக்கும். அந்த 4 ஸ்டேஜஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஸ்கேன் பண்ணி, இப்போ டாக்டர் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போற டாக்டர் சொல்ல போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்குறாங்க. பிகாஸ் அந்த நோயோட இன்டென்சிட்டி என்னன்னு தெரியணும், எங்க இருக்குன்னு தெரியணும். அந்த ஸ்கேனிங் பொறுத்த வரைக்கும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இப்ப நம்ம ஒரு சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறது என்ன, சில மில்லிகிராம்ஸ் தான் நம்ம எடுக்கும். 300 மில்லிகிராம், 400 மில்லிகிராம், 1 கிராம் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எடுக்க போறோம்னா நம்ம உடம்புல 63 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கு. இத்தனை அணுக்களுக்கு சப்ளிமெண்டேஷன் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த ஸ்கேனிங் ஸ்டேஜ், இதை கடக்கிறதுக்கு சராசரியா 3 மாத காலம் டைம் எடுக்கும். 2வது ஸ்டேஜ் என்ன? டீடாக்ஸ். பாடியில இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் உடம்பு விட்டு வெளில போகணும். பொதுவாக நம்ம பாடியில இருந்து டாக்ஸின்ஸ் எப்படிலாம் வெளில போகும்? யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல் மூலமாக. இதான் மேஜர் ரூட். ஸோ அந்த 2வது ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்த, மலச்சிக்கல், லூஸ் மோஷன் எப்படி வானாலும் இது வெளியில போகும். இந்த 2வது ஸ்டேஜுக்கு சராசரி 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 3வது ஸ்டேஜ் பேலன்ஸ். ஏன்னா இப்ப செல்ஸ் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் வெளியில வந்துச்சு. இப்ப செல்ஸ்க்கு என்ன வேணும்? நரிஷ்மெண்ட் வேணும், ஊட்டச்சத்து வேணும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சப்ளை ஆகணும். இதற்கு வந்து 3வது ஸ்டேஜ்ங்கிற இதை கடக்கிறதுக்கு சராசரி 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 4வது ஸ்டேஜ் தான் ரெஜுவனேஷன், ரீஜெனரேஷன், புதுப்பித்தல், புதுவாழ்வு, மறுவாழ்வு. இது எல்லாம் 4வது ஸ்டேஜ். ஏற்கனவே உடம்புல கெட்டு போயிருந்த, செத்து போயிருந்த செல்கள் எல்லாம் இப்ப நல்ல திரும்ப ஹெல்த்தியான செல்களாக மாற ஆரம்பிக்கணும். இந்த 4வது ஸ்டேஜுக்கு சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். ஸோ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 21 மாசம் வரும். பிளஸ் ஒரு 3 மாதங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 வருஷம். யாருக்குன்னா மெயினா அந்த கிரானிக் டிசீஸ், சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கேன்சர் இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, லிவர் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ மேஜரா அந்த கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கிற எல்லாருமே மினிமம் 2 வருஷம் விடாம தொடர்ந்து எடுக்கும்போது தான் பர்மனன்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் 1 மாசம் சாப்பிட்டேன், ஒண்ணுமே தெரியல, 3 மாசம் சாப்பிட்டேன், நோய் குணமாகல, எப்படி தெரியும்? கண்டிப்பா தெரியாது. சப்ளிமெண்ட்ஸ் இந்த 2 வருஷங்கள் விடாம தொடர்ந்து எடுக்கணும். ஒரு செட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்களா, கண்டினியூஸா எடுக்கணும். அதே போல அடுத்தது சைடு எஃபெக்ட்ஸ்.
இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரவே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் ஜெனரலா பார்க்கும்போது, சார் இந்த ப்ராப்ளம்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளம்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் வருது. இல்ல யாரோ பேசின வாய்ஸ் மெசேஜஸ், இந்த வாய்ஸ் மெசேஜஸ் தான் இங்க வரும். பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கலாம், ஏற்கனவே ஏதாவது சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லா டீடைல்ஸ் அதுல வர்றது இல்ல. ஆர் மேபி நீங்களே ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஃபுல் டீடைல்ஸ் சொல்லாம விட்டாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட் மேபி அவங்களுக்கு அலர்ஜிக்கா இருக்கலாம். அதனால அவங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் காமிக்கலாம். பட் நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராது. அடுத்தது இப்ப இந்த 2வது ஸ்டேஜ் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, டீடாக்ஸ். இது எப்படி வெளில வரணும்? யூரின்ல, மோஷன்ல, வேர்வை, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்தம், மலச்சிக்கல், லூஸ் மோஷன், இது ஏதாவது ஒரு ரூட்ல தான் டாக்ஸின்ஸ் வெளில வரும்னு சொல்றோம். ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்? சில பேருக்கு கண்ணு ரெட்டிஷா மாற ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு யூரின் கலர் மாறலாம், சில பேருக்கு மலச்சிக்கல் வரலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகலாம், சில பேருக்கு இருமல், வறட்டு இருமல், சளியோட இருக்கக்கூடிய இருமல் வரலாம், சில பேருக்கு கண்டினியூஸா தும்மல் வந்துட்டே இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணலாம், சில பேருக்கு ஸ்கின்ல அங்கங்க சின்ன சின்னதா ரேஷஸ், கட்டிகள் மாதிரி வர ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வரதுக்கான காரணம் என்னன்னா அந்த 2வது ஸ்டேஜ் வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ்னால வரதில்ல. இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால நம்ம பாடி டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்குது பாத்தீங்களா, அதனால வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ், அதுக்கு பேர் தான் சைடு எஃபெக்ட்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு பாருங்க. யாராவது என்னால கண்டினியூஸா எடுக்க முடியல, இல்லை எடுத்தா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா, ஒரு 2-3 டேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா முதல் வாரம் 1 கேப்சூல், 2வது வாரம் 2 கேப்சூல், 3வது வாரம் 3 கேப்சூல், கேப்சூல்ஸை கிராஜுவலா வாரத்துக்கு 1ன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். சில இடத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு அது ஒத்து வரலன்னு அர்த்தம். ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்ஸுமே இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும் நான் நம்புறேன். இப்போ இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். அந்த 5 தூண்கள் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட் ஒருத்தருக்கு சஜஸ்டும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுக்கனாலுமே அந்த 5 தூண்களை பேஸ் பண்ணி தான் இது நடக்கணும். ஸோ இதே ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இதான் ஒரு ஃபார்முலா. ஆல்ரெடி நான் சொன்னேன் ஆயுஷ் சாந்தை கூட சப்ளிமெண்ட்ஸும் சேரணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ குளுக்கோ ஹெல்த், கேனோடர்மா, சீபக்தான், டயட்ரி ஃபைபர் அண்ட் ஸ்டிவியா, இந்த 5 ப்ராடக்ட் இதோட காம்பினேஷன்ஸ் ஒரு சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் நம்ம கொடுக்கலாம். இதை மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பிகாஸ் ஈவன் நோனிக் இருக்கு, ஆம்லாக் இருக்கு, அலோவேரால இருக்கு, குர்குமின் பிளஸ், டயட்ரி ஃபைபர், இது எல்லாமே ஜெனரலா என்ன பண்ணும், இந்த சுகர் லெவல்ஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணும். ஸோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு தூணுக்கு ஒரு ப்ராடக்ட், 5 ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும். அதே போல இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கா, ப்ரோகார்ட், ஃபிளாக்ஸீட், கேனோடர்மா, கோஎன்சிம், ரைஸ் பிரான், இது ஒரு செட் ஆஃப் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ஸ்ல கொடுக்கும்போது அது விடாம தொடர்ந்து 2 வருஷம் கண்டினியூஸா எடுக்கும்போது அந்த பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் அவங்க பார்க்க முடியும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கரோனா இருக்கோ இல்லையோ, ஜெனரலா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், நோனி, குர்குமின், கொலஸ்ட்ரால், ரெஸ்போகேர் அண்ட் காம்பியோட்டிக்ஸ், இந்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இது ஒரு ஃபார்முலா. போன் அண்ட் ஜாயிண்ட், 35-40 வயசுக்கு மேல எல்லாருக்குமே வரக்கூடிய ப்ராப்ளம், 2 இயர்ஸ் ரெகுலரா குளுக்கோசமின், கால்சியம், கொலஸ்ட்ரால், கொலாஜன் இது கண்டினியூஸா எடுக்கும்போது லைஃப் லாங் இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ல இருந்து ரிசால்வ் ஆக முடியும். இது ஒரு காம்பினேஷன். பாடி டீடாக்ஸ் பண்ணுமா, இல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுமா, வெஸ்லிம் ஷேக் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கோகோனட் ஆயில், வெஸ்லிம் கேப்சூல் இருக்கு, வெஸ்லிம் டீ இருக்கு, இதை தவிர குர்குமின் பிளஸ் கொடுக்கலாம், ஃபிளாக்ஸ் ஆயில் கொடுக்கலாம், டயட்ரி ஃபைபர் இருக்கு. இதெல்லாமே பாடி வெயிட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். காம்பினேஷன் நம்ம தான் உருவாக்கணும். ஒருத்தருக்கு எப்படி தேவை இருக்கோ அதை கேட்டால் காம்பினேஷன்ஸ் நம்ம உருவாக்கணும். சரி, முதல்ல 5 ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்களா, ஸோ இனிஷியலா அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ராடக்ட், இது எல்லாம் சேரும்போது அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் இது கிடைக்கும். டீடாக்ஸ் பண்ணுமா, வைடல் காம்ப்ளெக்ஸ், டாக்ஸிலின், கேனோடர்மா, அலோவேரா, ரைஸ் பிரான் ஆயில்,
என் உடம்புல நோயே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா, நோ ப்ராப்ளம், ஸ்டில் ஜெனரல் ஹெல்த். கொரோனா இந்த வைரஸ் தாக்காம நம்ம இம்யூனிட்டி நம்ம பூஸ்ட் பண்ணணுமா, நோனி, கேனடர்மா, புரோட்டீன், காம்பியோட்டிக்ஸ் அண்ட் சீபக்தான். இந்த காம்பினேஷன்ஸ் ஹெல்த்தியா இருக்க, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிட்டாலும் போதும். ஃபைனலி சப்ளிமெண்ட்ஸ் இது நோயை குணப்படுத்தாது. நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது நோயை குணப்படுத்தாது. சப்ளிமெண்ட்ஸுங்கிறது நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை தான் சப்ளை பண்ணுது. நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள், இதைத்தான் முக்கியமாக சப்ளை பண்ணுது. ஸோ ஒன்ஸ் நம்ம பாடி கரெக்ட் ஆச்சுன்னா, செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் எல்லாம் ஹெல்த்தியா மாறிடுச்சுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை, அந்த நோயை நம்ம உடம்புனால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். வேற எந்த விதமான மெடிகேஷன்ஸோ சப்ளிமெண்ட்ஸோ இதனால குணப்படுத்த முடியாது. த பேசிக் சயின்ஸ். அடுத்ததா நிறைய பேர் கேட்கக்கூடியது, சார் டோஸ் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு ப்ராடக்ட்லயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேக் சைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். 90 கேப்சூல்ஸ், 60 கேப்சூல்ஸ், 30 கேப்சூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப நம்ம ப்ராடக்ட் எடுக்கனாலும், நம்ம ஒருத்தருக்கு ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணனாலும், ஒண்ணு இந்த ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கணும். ரெண்டாவது ப்ராடக்ட் ஆர்டர் ஃபார்ம் ஆச்சும் கையில இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஒரு ப்ராடக்ட்ல எத்தனை கேப்சூல்ஸ் இருக்குங்கிறது அப்பதான் தெரியும். 30 கேப்சூல் இருந்தா டெய்லி ஒரு கேப்சூல், 60 கேப்சூல் இருந்தா டெய்லி 2 கேப்சூல், 90 100 கேப்சூல்ஸ் இருந்தா டெய்லி 3 கேப்சூல். இதான் கணக்கு. ஏன்னா இது எல்லாமே ஏன் ஒரு ப்ராடக்ட்ல 30, ஒரு ப்ராடக்ட்ல 60, ஒரு ப்ராடக்ட்ல 90 ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா, பிகாஸ் இது எல்லாமே மந்த்லி கோர்ஸ். ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த மாசம் அந்த நம்பர் ஆஃப் கேப்சூல்ஸை டிவைட் பண்ணி அதுக்கு ஏற்றாற் போல எடுக்கணும். இதான் சிம்பிள் லாஜிக் இதை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காங்க, வெஸ்லிம் டேப்லெட் ஒரு வெஸ்லிம் கேப்சூல் ஃபீடிங் மதர்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஃபீடிங் மதர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பைருலினா, கொலஸ்ட்ரம், அயன் ஃபோலிக் இந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும்தான் கொடுக்கணும். மீதி எல்லாமே மற்ற ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த வெயிட் லாஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், ஏன்னா பிரெக்னன்சில ஜென்ரலாக வெயிட் ஏறும். பட் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் ஆகும்போது, ஏன்னா ஃபீடிங் டைம்ல இருக்கும்போது ஹார்மோன்ஸும் இம்பேலன்ஸ் ஆகும். அப்ப நீங்க சதாவரி கொடுக்கலாம். பெண்கள் பொறுத்த வரைக்கும் சதாவரி, அயன் ஃபோலிக், ஸ்பைருலினா, கொலஸ்ட்ரம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். வெஸ்லிம் ரேஞ்ச், ஏன்னா வெஸ்லிம் ரேஞ்சுக்கு சம்திங் எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம கொடுக்கறது அது அவசியம் இல்லை. அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு எந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்சருங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடலன்னா வரக்கூடியதான் அல்சர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டா நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும். ரெண்டாவது இதுக்கு தேவைப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்டாசிட்ஸ். ஆன்டாசிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளத பொறுத்த வரைக்கும் காம்பியோட்டிக்ஸ், சீபக்தான், இது ரெண்டும் டைஜஷன் சிஸ்டம் வந்து பெட்டரா இருக்கும். அந்த 2 ப்ராடக்ட் கொடுக்கலாம். பட் அல்சருக்குன்னு தனியா சப்ளிமெண்ட்லாம் கிடையாது. குளுக்கோ ஹெல்த் சுகர் இல்லாம யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. சுகர் இல்லாம இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஃபைனலி இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் பொறுத்த வரைக்குமே எந்த நிறுவனம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிற்க முடியும்னா ஹெல்த் கேரை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நிறுவனம். ஸோ மெயினாக இந்த 9 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல விட்டமின்ஸ், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ், ப்ரிவென்டிவ் மெடிசன், ஜெனடிக் இன்ஜினியரிங், காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஃபிட்னஸ் கிளப், ஹெல்த் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ். இந்த 9 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இதுதான் அடுத்த 100 வருஷம் ஆனாலும் இந்த இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய ப்ராடக்ட் கேட்டகரிஸ். வெஸ்டீஜ் பொறுத்த வரைக்கும் இந்த 9 விதமான கேட்டகரியில ஆல்ரெடி 6 விதமான கேட்டகரியில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல லாக்டவுன் டைம்லயுமே ஒரு லீடிங் கம்பெனி இன்னைக்கு வெஸ்டீஜ் இருந்ததுக்கான காரணம் பிகாஸ் முழுக்க அந்த ஃபோக்கஸ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ல இருந்ததுனால. ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வெஸ்டீஜ் தி பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ், தட் இஸ் உங்களை
தேவைகள் இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. இன்ஃபேக்ட் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க, உங்க லீடரை கான்டாக்ட் பண்ணுங்க. த்ரூ உங்க லீடர் நீங்க வரது பெட்டர். ஸோ இன்ஃபேக்ட் ஐ, கிட்னி, ஹார்ட் அப்படி இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன். ஸோ நான் இப்போ ஒரு நோய்க்கா நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ளிமெண்ட்ஸை பற்றி நான் எடுத்த இந்த சப்ஜெக்ட் இந்த 2 நாளாக திரும்ப கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் கோ த்ரூ பண்ண தான் உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும். ஸோ ஐ பிலீவ் ஸோ லீடர்ஸ் இந்த 2 நாளோட ரெக்கார்டிங் வந்து ஆல்ரெடி நீங்கள் வச்சிருப்பீங்க. இது யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் உங்க டீம்ல வந்து திரும்ப ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க அவங்களுக்கு அந்த லிங்கை திரும்ப பார்க்கும்போது அவங்களுக்கான அந்த நாலேஜ் திரும்ப அவங்களால கெயின் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இப்போ நான் ஒரு நோய்க்கு நான் ப்ராடக்டை சொல்லிக்கிட்டே வந்தேன்னு வச்சுங்களேன், இதுக்கு எண்டே கிடையாது. பிகாஸ் நான் ஃபோக்கஸ் பண்றது முழுக்க வெல்னஸ் பத்தி, சிக்னஸ் பத்தி இல்லை, நோயை பத்தி நான் ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. ஹெல்த் முக்கியம்னா த்ரூ சப்ளிமெண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல்த். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களோட பிஸி ஷெடியூலில் வந்துட்டு இந்த மீட்டிங் அந்த ட்ரைனிங் வந்து எடுத்து கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு இது யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இந்த லிங்கை வந்துட்டு கண்டிப்பாக எங்களோட மெம்பர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப தேங்க்யூ. நம்ம டீமுக்காகவே ஸ்பெஷலாக வந்து எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஓகே சார், ஒரே ஒரு டவுட்டு. தேர்ட் செஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. ரைட். எஸ், தேர்ட் செஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு ஆஃபர் தெரியும் இல்லைங்களா? எஸ். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை பேஸ் பண்ணி இன்ஃபேக்ட் இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஆஃபர் இருக்கலாம், இல்லைனா வந்து டீம் பில்டிங் ஆஃபர் இருக்கலாம். இது எல்லாமே ஆர் இன்னவே லைக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே இந்த 100 PV பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த 100 PVங்கிறத அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம ஹைலைட் பண்ணுறோம். அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை நம்ம எப்படி பண்ணணும், ஆர் இந்த பிசினஸை முதல்ல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை மட்டும் வச்சு அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமா கிரவுண்ட் டைரக்டர் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங். அதான் சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் இருக்கு. பட் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுக்கு எனக்கு சின்சியரான பீப்புள் வேணும். ஓகே சார். ஓகே, நீங்க சொல்றது புரியுது. நான் கண்டிப்பா வந்துட்டு நான் ஃபீட்பேக் கேட்டுட்டு அந்த ட்ரைனிங் வைக்கலாமா வேண்டாமாங்கிற அந்த ஃபீட்பேக்கை கேட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் கான்டாக்ட் பண்றேங்க சார். நான் கண்டிப்பா. ஃபைன், ஷூர். ஸோ நீங்க கேட்டு சொல்லுங்க, தென் நம்ம ஒரு டே வந்து அதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உங்களோட அப்ளைனை கேளுங்க, லீடர்ஸை கேளுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வழியா வந்துட்டு நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங் முடிஞ்சுது. எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, டவுட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு உங்களோட அப்ளைனை லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி, பிகாஸ் இப்போ டே 1 டே 2 2 ட்ரைனிங்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க query வந்து ரைஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நோய்ங்கிறது உடம்புக்குள்ள நிறைய வந்துட்டே தான் இருக்கும். கரெக்ட் சார். ஓகே. அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்தது, ஏதாவது ட்ரீட்மெண்ட் போனாங்களா, அந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது மெடிசன்ஸ் எடுக்கிறாங்களா, இல்ல டாக்டர்ஸ் வந்து அந்த ப்ராப்ளம்க்கு என்ன பேரு சொன்னாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட சொன்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் சொன்னது. ஸோ மொட்டையா வந்துட்டு எனக்கு இப்போ இந்த இது ஒரு சில பேர்லாம் இப்போ இந்த சாட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களா? அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு நேம் இருக்கும், டாக்டர் சொல்லியிருப்பாங்க கேட்டுங்களா? அந்த நேமோட நீங்க சொன்னீங்க அப்படின்னா சார் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருவாரு. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க சார். வேற ஏதாச்சும் நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்களா டீமுக்கு? அதான் நான் சொல்றது என்ன, எஜுகேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது லைக் முந்தானத்தும் இன்னைக்கும் 2 நாள் மட்டும் அட்டன் பண்றதுனால டெஃபினட்டா நம்ம கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ரிப்பீட்டடா நம்ம இதை படிக்க எஸ் டெஃபினட்டா வி கேன் பி மாஸ்டர்ஸ். சப்ளிமெண்ட்டுக்காக மட்டும் சொல்ல, வெஸ்டீஜ்ல பெரிய லெவல் ரீச் பண்றதுல அந்த ட்ரைனிங் ப்ராக்டிஸ் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய ஃப்ளையிங் கலர்ஸ் உங்க டீம்ல இருந்து வரணும், நிறைய கிரவுண்ட் டைரக்டர்ஸ் உருவாகணும். Thank you so much. All the best.
தேங்க்ஸ் சார். கண்டிப்பா நிறைய பேர் நிறைய லீடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எவ்ரி மந்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்த்துக்களோட கண்டிப்பா நாங்க வந்துட்டு ஒரு பெரிய டீமா அச்சீவ் பண்ணி காமிப்போம். ஓகேங்க சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 நாளுக்கு உண்டான வீடியோ மறுபடியும் கோ த்ரூ பண்ணிட்டே இருங்க. அப்போ பண்ணிட்டே இருந்தாதான் உங்களுக்கு அந்த நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கும் வந்துரும். ஓகேங்களா? எடுத்தோடனே வந்துட்டு பார்த்தோன்னே புரியாது. கிளியரா நீங்க 2-3 தாட்டி நீங்க மறுபடியும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த இதுக்கு என்னென்ன டேப்லெட் என்ன டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை மீறி கிரிட்டிக்கலான கொஸ்டின் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ப்ராப்பரான அந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம லீடர்ஸ் மூலமா சாரை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கரெக்டான ஆன்சர் சார் கொடுத்துருவாரு. ஓகேங்களா? தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்க வந்துட்டு உங்க லீடர்ஸ் அப்ளைன் கிட்ட நீங்க சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் முடிஞ்சுது. அடுத்த 3rd செஷன் வேணுமா வேண்டாமாங்கிறத நான் ஃபீட்பேக் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் டீம்ல. தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங் முடிஞ்சுது.